ஓம் சாய்ராம். ஸ்ரீரடி தெய்வம். 30வது அத்தியாயம். கடவுளை தேடிய நால்வர். ஆலமரமும் சம்சார வாழ்க்கையும். இந்த அத்தியாயத்தில் ஹேமந்த் பந்த் பாபா எங்கனம் காடுகளில் தன் குருவை சந்தித்தார் என்பதையும் அக்குருவின் மூலம் கடவுளை சந்தித்ததையும் விரதம் எடுக்க விரும்பிய திருமதி கோகலேவை பாபா பூரன்போலி சாப்பிட வைத்ததையும் ஹேமந்த் பந்த் விளக்குகிறார். கண்ணுக்கு தெரிந்து நாம் வாழும் இச்சம்சார வாழ்க்கையை ஹேமந்த் பந்த் ஆலமரத்துடன் ஒப்பிடுகிறார். ஆலமரத்தின் கிளைகள் மேலும் கீழும் பரவுகின்றன. கீதையின் சொற்களில் வேர் மேலும் கீழும் பரவுகின்றன. நற்குணங்களால் அவை போஷிக்கப்படுகின்றன. அதன் துளிர்களே புலன்களாகின்றன. அதன் வேர்கள் செயல்களாகின்றன. மனிதர்கள் காணும் இவ்வுலகம் வகை நீண்டு இருக்கின்றன. இவ்வுலகத்தின் அந்த ஆலமரத்தின் ரூபமோ முடிவோ ஆரம்பமோ அல்லாது அதன் பற்றுக்கோடோ தெரியாது. வலிமையான வேர்கள் உள்ள இவ்வாலமரத்தை பற்றின்மை என்னும் கூரிய ஆயுதம் கொண்டு வெட்டுவதன் மூலம் அதற்கு அப்பால் உள்ள பாதையை ஒருவன் தேடுதல் வேண்டும். அதில் செல்பவன் திரும்பி வருதல் கிடையாது. இப்பாதையில் செல்வதற்கு குரு என்ற வழிகாட்டியின் துணை இன்றியமையாதது. ஒருவன் எவ்வளவுதான் கற்றறிந்தவனாய் ஆழ்ந்த புலமை உடையவனாய் இருந்தாலும் தன் பயணத்தை பத்திரமாக சென்றடைய முடியாது. குரு என்ற ஒரு வழிகாட்டியின் துணை கொண்டு அவன் பயணிக்கும் போதுதான் சரியான வழியை காண்பித்து பயணத்தின் போது இடையே ஏற்படும் இடர்கள், குழிகள், கொடிய மிருகங்கள் என்னும் இவற்றை எளிதில் கடந்து சென்றுதான் தான் மேற்கொண்ட பயணத்தை இலகுவாக்கி கொள்ள முடியும். இது தொடர்பாக பாபாவின் சொந்த அனுபவத்தை கூறும் கதை ஒன்று நமக்கு வியப்பையும் அதே நேரத்தில் நம்பிக்கை, பக்தி, ரட்சணை ஆகியவற்றையும் அளிக்கிறது. பிரம்மத்தை விவாதித்த நால்வர். ஒருமுறை எங்களோடு பாபாவோடு இணைந்து மற்ற நால்வரும் மத சாஸ்திரங்களையும் மற்ற புத்தகங்களையும் படித்து கொண்டிருந்தோம். உற்சாகம் கொண்ட நாங்கள் பிரம்மத்தின் குணத்தை பற்றியும் விவாதிக்க தொடங்கினோம். முதலாமவர் அவரவர் ஆன்மாவை தத்தம் ஆன்மாவாலேயே உயர்த்த வேண்டும் என்றும் பிறரை நாடக்கூடாது என்றார். இரண்டாமவர் யார் மனதை கட்டுப்படுத்துகிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மற்றவர்களின் எண்ணங்கள் யோசனைகளில் இருந்து நாம் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் இல்லாமல் இவ்வுலகத்தில் ஒன்றும் கிடையாது என்றார். மூன்றாமவர் உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அருவமே நிலைத்தது. எனவே எப்போதும் நிலை கொண்டிருக்கின்ற நிலையற்றவற்றை பகுத்துணர வேண்டும் என்றார். நான்காமவர் பாபா ஏட்டறிவு பயனற்றது என்றார் தீவிரமாக. நாம் நமக்கிடப்பட்ட கடமைகளை செவ்வனே செய்தல் வேண்டும். நம் குருவின் பாதத்தில் உடல், மனம், 5 பிராணன்கள் ஆகிய இவற்றை சமர்ப்பித்து விட வேண்டும். குருவே கடவுள். அவரே சர்வவியாபி. இவ்வுறுதியான மனநிலையை நாம் பெறுவதற்கு எல்லையற்ற திட நம்பிக்கை அவசியமாகும் என்றார். இவ்வாறு விவாதித்து கொண்டே கற்றறிந்த நாங்கள் நால்வரும் காடுகளில் கடவுளை தேடி அலைந்தோம். பாபாவை தவிர மற்ற மூவரும் தம் அறிவை மட்டும் துணையாக கொண்டு அவர் உதவியின்றி கடவுளை தேடிச் சென்றனர். காட்டில் எதிர்பட்ட வனஜாரி. காட்டுவாசி. நால்வரும் இறைவனை தேடிச் சென்ற அக்காட்டுப்பாதையில் வழியில் ஒரு வனஜாரி எதிர்பட்டான். அவன் தன் எருமையின் மீது தானியங்களை ஏற்றிக்கொண்டு விற்பவன். அந்நால்வரையும் கண்ட வனஜாரி, இப்போது ஒரே வெப்பமாக இருக்கிறது. எங்கே இந்த வெப்பத்தில் இவ்வளவு தூரம் போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்றான். அவர்கள் காட்டில் ஒன்றை தேடி போகிறோம் என்றனர். நால்வரும். எதை தேடி செல்கிறீர்கள் கேட்டான்.
நாங்கள் அவனுக்கு எங்கள் எண்ணத்தைப் பற்றி விளக்கி உரைக்காமல் மழுப்பலான பதில் அளித்தோம். திக்கு திசை தெரியாத காட்டில் நாங்கள் அலைந்து கொண்டிருப்பதைக் கண்டு மனமிரங்கிய அவன் மீண்டும் எங்களிடம், காடுகளைப் பற்றி முழுவதும் அறியாத நிலையில் திடீரென்று நீங்கள் இப்படி இந்த காட்டில் அலைதல் கூடாது. காடுகளில் நீங்கள் பயணம் செய்ய விரும்பினால் நல்ல வழிகாட்டியின் துணை கொண்டே செல்ல வேண்டும். வழிகாட்டியையும் நீங்கள் துணைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். கடுமையான அந்த உச்சி வெயிலில் ஏன் இப்படி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் தேடிச் செல்லும் இரகசியத்தை எங்களிடம் உரைக்க வேண்டாம். நீங்கள் முதலில் சற்று நேரம் அமர்ந்து பசியாகி நீர் அருந்தி இளைப்பாறிய பின் செல்லலாம் என்றான். நீங்கள் எதை செய்தாலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுங்கள் என்று ஆலோசனை கூறினான். அவ்வளவு இதமாக அவன் பேசியபோது அவனது வார்த்தைகளையும் வேண்டுதல்களையும் நிராகரித்துவிட்டு மேலே நடக்கத் தொடங்கினோம். காட்டில் அலைந்தனர். நாங்கள் அறிவு நிரம்ப பெற்றவர்கள் என்றும் யார் ஒருவரின் உதவியும் ஆலோசனையையும் தேவையில்லை என்றும் எண்ணினோம். காடு மிகவும் படர்ந்து காணப்பட்டது. திக்கு திசை தெரியாத நிலையில் பாதை எதுவும் புலப்படாமல் இருந்தது. சூரிய ஒளி உட்புகாத அளவுக்கு மரங்கள் நெருக்கமாகவும் அடர்ந்தும் காணப்பட்டன. மரங்கள் யாவும் நன்கு உயரமாக வளர்ந்து காணப்பட்டன. வழியறியாத நாங்கள் வழி தவறி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தோம். அதிர்ஷ்டவசமாக முடிவில் எங்கே ஆரம்பித்தோமோ அவ்விடத்திற்கே மீண்டும் வந்தடைந்தோம். அந்நேரத்தில் வனஜாகி மீண்டும் எங்களை சந்தித்தான். மீண்டும் வனஜாகி, நாங்கள் பயணம் தொடங்கிய இடத்திற்கே மீண்டும் வந்தடைந்தோம். அப்போது வனஜாகி எங்களை சந்தித்தான். வனஜாகி எங்களிடம், உங்கள் சொந்த புத்தி சாதுரியத்தை மட்டுமே நம்பி வழியை நீங்கள் தவறிவிட்டு விட்டீர்கள். சிறிய விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் நமக்கு வழிகாட்ட எப்போதும் ஒரு வழிகாட்டி தேவை. உணவு எதுவும் உண்ணாமல் வெறும் வயிற்றுடன் செல்வது எந்த லட்சியத்தையும் வெற்றி பெற விடாது. கடவுளின் சங்கல்பம் இல்லை எனில் நாம் செல்லும் வழியில் யாரையும் சந்திக்க முடியாது. எனவே நான் உங்களுக்கு உணவளிப்பதை யாரும் மறுக்காதீர்கள். கொடுத்த உணவு எதையும் தள்ளக்கூடாது. ரொட்டியோ உணவோ கிடைப்பது ஓர் வெற்றியின் அடையாளம் என்றான். வனஜாகியின் விருந்தளிப்பை நிராகரித்த மூவர். இவ்வாறு கூறிய அவன் மீண்டும் எங்களுக்கு உணவை அளித்தான். எங்களை அவசரப்படாமல் அமைதியோடும் பொறுமையோடும் இருக்கும்படி கூறினான். எங்களுடன் இருந்த அந்த மூவருக்கும் அவனின் இந்த இனிமை நிறைந்த விருந்தோம்பல் பிடிக்கவில்லை. அந்த வனஜாகியை நிராகரித்துவிட்டு அவர்கள் சென்று விட்டனர். தங்களது பசியையும் தாகத்தையும் தீர்த்து கொள்ளாமலேயே அவர்கள் பிடிவாதமாக அவ்விடத்தினின்றும் நீங்கினர். ஆனால் நான் மட்டும் பசியாகவும் தாகமாகவும் இருந்ததால் வனஜாகியின் அளவற்ற அன்பில் உருகி போனேன். மிகவும் கற்றவர்கள் என்ற எண்ணம் எங்களிடம் இருந்ததே தவிர அன்பையும் இரக்க குணத்தின் அருமையையும் உணராதவர்களாய் இருந்தோம். ஆனால் வனஜாகியோ கல்வி அறிவற்றவன். எங்கள் அளவுக்கு கல்வி ஞானம் எனும் தகுதியற்றவன். கீழ்குலத்தை சேர்ந்தவன் என்றாலும் அவன் உள்ளத்தில் அன்பு இருந்தது. அவன் எங்களை அன்போடு உண்ணச் சொன்னான். மற்றவர்களை நிஷ்காமியாக நேசிப்பவன் உண்மையிலேயே உயர்த்தப்படுகின்றான். அவனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்வது ஞானத்தை ஏற்றுக்கொள்வதற்கான நல்ல ஆரம்பம் என நான் நினைத்தேன். எனவே நான் அவன் அன்போடு அளித்த ரொட்டி துண்டை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு அவன் கொடுத்த தண்ணீரையும் பருகினேன். குருவின் காட்சி. அப்போது குருவே எங்கள் முன் வந்து நின்றார். எதை பற்றிய சர்ச்சை இங்கே என்றார். நான் நடந்த எல்லாவற்றையும் கூறினேன். அப்போது அவர் என்னிடம், நீ என்னுடன் வர விரும்புகிறாயா என்றார். உனக்கு தேவையானதை நான் காண்பிப்பேன். ஆனால் நான் சொல்வதில் நம்பிக்கை கொண்டவன் மட்டுமே
வெற்றி அடைவான் என்றார். மற்றவர்களோ அவர் கூறியதை ஒப்புக்கொள்ளாமல் அவரை நீங்கிச் சென்றனர். ஆனால் நான் மட்டும் அவரை வணங்கி அவரின் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன். பின்னர் அவர் என்னை ஒரு கேணிக்கு அழைத்துச் சென்றார். என் கால்களை கயிற்றால் கட்டினார். என்னை தலைகீழாக அருகில் இருந்த மரத்தில் தொங்கவிட்டார். கிணற்று நீர் மட்டத்திலிருந்து 3 அடி உயரத்திற்கு மேலே தொங்கவிடப்பட்டிருந்த எனக்கு அக்கிணற்றின் நீர் கைகளுக்கோ வாய்க்கோ எட்டவில்லை. அவ்வாறாக அவர் என்னை தொங்கவிட்ட பின் அவர் சென்று விட்டார். அவர் எங்கு சென்றார் என்பது யாருக்கும் தெரியாது. 4-5 மணி நேரம் கழித்து அவர் திரும்பி வந்தார். என்னை துரிதமாக வெளியில் எடுத்தார். அனுபவம் எத்தகையதாய் இருந்தது என்றார். நானோ பேரானந்தத்தின் உச்ச நிலையில் இருந்தேன். என்னை போன்ற அறிவிலியானவன் அப்பேரானந்தத்தை எங்கனம் விவரிக்க இயலும் என்று பதிலளித்தேன். நான் சொன்ன பதிலை கேட்ட அவர் பெரிதும் மகிழ்ச்சியடைந்தார். என்னை அவர்பால் இழுத்து தட்டி கொடுத்து என்னை அவரிடம் வைத்து கொண்டார். 4-5 மணி நேரம் தலைகீழாக கிணற்றில் தொங்கவிடுதல் என்பது ஒரு சமாதி நிலையை குறிக்கும் ஒரு ரூப விளக்கமாகும். 2 வகை உணர்வுகள் உண்டு. 1 புலன்வழி உணர்வுகள். 2 ஆன்மவழி உணர்வு. புலன்களுள் மனதும் தங்கள் ஆசையில் இருந்து திருப்பிவிடப்பட்டு தலைகீழான நிலை அவர்களுக்கு கொடுக்கப்படும்போது, அதாவது உள்நோக்கி ஆன்மாவில் சங்கமிக்கும்போது மற்றொன்றுதான் ஆன்ம உணர்வை பெறுகிறோம். அது வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவுக்கு பேரின்பத்தை தூய்மையான மகிழ்ச்சியையும் நமக்கு அளிக்கிறது. நான் பேரானந்தத்தின் உச்ச நிலையில் இருந்தேன். நான் அனுபவித்த மகிழ்ச்சியை எங்கனம் கூறுவேன் என்ற மொழிகள் குரு அவரை சமாதி நிலையில் வைத்தார் என்றும், தண்ணீர் மேலென்பது அமைதியற்ற புலன் மனம் இவைகளுக்கு அப்பால் என்பதாகும். வாஞ்சையுள்ள குரு. என் குரு ஒரு தாய்ப்பறவையானது தன் குஞ்சை பேணுதல் போன்று என்னை மிகவும் அன்புடன் கவனித்தார். அவருடைய குருகுலத்தில் என்னை சேர்த்து கொண்டார். அக்குருகுலம் மிகவும் வனப்புடையது. அங்கே சென்றதும் நான் என் பெற்றோர்களை மறந்தேன். பாசத்தை துறந்தேன். அவற்றிலிருந்து எல்லாம் நான் எளிதாக விடுவிக்கப்பட்டேன். அவரது கழுத்தை கட்டியணைத்து எப்போதும் அவரையே உற்று நோக்கி இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அவரது ரூபம் எனது கண்ணின் மணியில் பதிக்கப்படாவிட்டால் நான் குருடனாயிருப்பதே நலம் என நினைத்தேன். குருகுலம் அத்தகைய மேன்மை உடையது. அதனுள் ஒருமுறை நுழைந்த யாரும் வெறுங்கையுடன் திரும்ப இயலாது. எனது வீடு, வாசல், சொத்து, தாய், தந்தை அனைத்துமே முழுவதுமே என் குருவேயானார். என் உணர்வுகள் யாவும் இடம்பெயர்ந்து என் கண்ணிலேயே நிலை கொண்டன. என் பார்வை அவரையே மையமாக கொண்டிருந்தது. எனது தியானத்தின் ஒரே நோக்கமாக அவர் இருந்தார். அவரை தவிர மற்ற யாரையும் பற்றி நான் உணரவில்லை. இவரே என் குரு. அவரை தியானம் செய்யும்போது என் மனமும் புத்தியும் அசையாமல் ஓரிடத்தில் நிலைத்து நின்றது. அவ்வாறே நான் அமைதி அடைந்தேன். அவரை வணங்கி நின்றேன். மற்ற குருகுலங்கள் முழுவதும் வேறான காட்சிகளை காணும் மற்ற குருகுலங்களும் உள்ளன. ஞானத்தை பயில்வதற்காக சீடர்கள் அங்கு செல்கிறார்கள். பணத்தையும் காலத்தையும் தன் உழைப்பையும் அங்கு செலவழிக்கிறார்கள். ஆனால் இறுதியில் அவர்களின் மனம் நிறைவடையாமல் வருத்தமே அடைகிறார்கள். அங்குள்ள குரு தன் இரகசிய ஞானத்தையும் தனது நேர்மையையும் பெருமையடுத்து கொள்கிறார்கள். தனது புனிதத்தன்மையையும் தன் தூய்மையையும் ஒரு காட்சியாக வீண் பெருமையாக பேசுகிறார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் தூய்மை இல்லை.
தனது பெருமை பற்றியே எந்நேரமும் புகழ்பட பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் தன் வாய்மொழியின் மூலமோ நல் உபதேசங்கள் மூலமோ அடியவர்களை உருவாக்குவதில்லை. தானும் தெளிவு அடைவது இல்லை. தன் அடியவர்களையும் தெளிவுபடுத்துவதில்லை. தன்னை அறிதல் என்னும் நிலையில் அவர்கள் முழுமை பெறாதவர்களாகவே இருக்கிறார்கள். இத்தகைய தன்மை உடைய பள்ளிகள் ஞானம் பயில வரும் அடியவர்களுக்கு எங்கனம் உதவிட முடியும்? அதனால் இத்தகைய தன் குருவின் மூலம் என்ன நன்மைகளை அடைய முடியும்? நான் குறிப்பிட்ட அந்த குருவானவர் முற்றிலும் மாறுபாடானவர். எவ்வித முயற்சியும் இன்றியே கல்வியும் இன்றியே குருவின் அருளாலேயே ஞானம் தானாகவே எனக்கு பளிச்சிட்டது. நான் எதையும் தேடி செல்லவில்லை. ஆனால் என் குருவின் அருளால் எல்லாமே எனக்கு வெளியிடை மலையென விளங்கியது. ஒரு உண்மையான குரு மட்டுமே தலைகீழ் தொங்க விடுதல் எவ்வாறு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை அறிவார். நால்வரின் குணநலன்கள். கடவுளை தேடிச் சென்ற 4 பேரில் ஒருவன் கர்மகர்த்தா. அவனுக்கு எவ்வாறு சில சடங்கு முறைகளை செய்வது அல்லது செய்யாமல் இருப்பது மட்டுமே தெரியும். 2ஆம் அவன் ஞானி. தனது ஞான பெருமையில் ஊறியவன். 3ஆவது ஆள் கடவுள் ஒருவரே ஆட்டுவிப்பவர் என்று நம்பி அவரிடம் முழுமையாக தன்னை சரணாக்கி கொண்ட பக்தன். மூவரும் வாதித்து விவாதம் பண்ணி கொண்டிருக்கையில் கடவுளை பற்றிய கேள்வி அவர்களிடையே எழுந்தது. முறையான வழிகாட்டுதல் இல்லாத அவரிடம் அவர்கள் கடவுளை தேடிக்கொண்டு போனார்கள். அவர்களுள் விவேகத்தின் பற்றின்மையின் இருப்பிடமும் அவதாரமுமான நம் சாயியும் ஒருவர். சாயிபாபா அடியாருக்கு உணர்த்தியது. நம் சாயிபாபாவே பிரம்ம அவதாரமாயிருந்தும் ஏன் பக்குவம் இல்லாத அவர்களுடன் சேர்ந்து விவேகம் இல்லாதவர் போல் நடந்து கொள்கிறார் என்ற கேள்வி சிலருக்கு எழலாம். மக்கள் இதன் மூலம் நன்மை அடைவதற்கும் தம்மை பற்றி ஒழுகும்படி அவர்களை வழி நடத்துதற்குமே தாமே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவதற்கு இம்முறையை பின்பற்றினார். தாமே ஒரு அவதாரமாயிருந்தும் கீழான ஒரு வனஜாரியை மதித்தார். உணவே கடவுள் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். பாபாவின் நோக்கம் கிடைக்கும் உணவை வேண்டாம் என்று தட்டிவிடுதல் போல வனஜாரியின் விருந்தோம்பலை ஏற்காமல் போனவர்கள் கஷ்டப்பட்டதையும் குருவின் துணையின்றி ஞானம் அடைவது இயலாது என்பதையும் தன் அடியார்கள் அதை உணர வேண்டும் என்பதற்காகவும் இந்நிகழ்வை நிகழ்த்தினார் பாபா. மாதா பிதா மற்றும் குருவின் வழிபாடு அவசியம் என்பதையும் புனித கிரந்தங்களை கற்பதும் அவசியம் என்பதையும் இங்கு நம் பாபாவால் பக்தர்களுக்கு உணர்த்தப்பட தான் ஒரு முன்னோடியாக நின்று நமக்கு இதனை உணர்த்தியிருக்கிறார். மனமானது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் மனம் தூய்மைப்படுத்தப்பட்டால் மட்டுமே தன்னையறிதல் என்னும் நிலை சாத்தியமாகும் என்பதும் இதன் மூலம் வலியுறுத்தப்படுகிறது. நம் உள்ளத்தில் எழும் உணர்வுகளோ நம் மனமோ நம் புத்தியோ நம் ஆன்மாவை கண்டு உணராது. குருவின் அருளால் மட்டுமே நாம் நம் ஆன்மாவை காண முடியும். நம் வாழ்வின் லட்சியங்களான தர்மம் செய்வது, வாழ்வின் அர்த்தம் உணர்ந்து வாழ்வது, காம உணர்வுகளில் மூழ்குவது போன்றவை நம் முயற்சியால் அடையக்கூடியவை. ஆனால் மோட்சம் என்பது குருவின் உதவியாலேதான் அடைய முடியும். சாயியின் தர்பார். சாயியின் தர்பாரில் சாயியை சந்திக்காத மனிதர்களே இல்லை. ஜோசியர்கள் வந்து தங்களின் ஜோசியத்தை கூறி இருக்கிறார்கள். இளவரசர்கள், கணவான்கள், ஏழைகள், பணக்காரர்கள், சந்நியாசிகள், யோகிகள், பாடகர்கள் என பலரும் பாபாவின் தரிசனத்திற்காக வந்திருக்கிறார்கள். மகார் என்னும் கீழ்ஜாதியினர் பாபாவை தரிசித்து
மகிழ்ந்திருக்கிறார்கள். சாயிபாபா அவர்களை தன் மாயி பாபா உண்மையான பெற்றோர் என்கிறார். அவர்கள் மட்டுமன்றி ஜால வித்தைக்காரர்கள், கோந்தளிகள், வில்லுப்பாட்டு, குருடு, நொண்டி என்னும் ஊனமுற்றோர்களும் பாபாவின் தரிசனத்தில் மகிழ்ந்திருக்கிறார்கள். நாட்பந்திகள் என்னும் பாடகர்களும், நாட்டியக்காரர்களும், விளையாட்டு வீரர்களும் என பலரும் சாயியை கண்டு தரிசித்திருக்கிறார்கள். சாயியின் தர்பாரில் அவர்களுக்கு வரவேற்பும் அளிக்கப்பட்டது. அதுபோலவே வனஜாரியும் தனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை ஏற்றதால் பாபாவின் தர்பாரில் முக்கிய இடம் உண்டு. உண்ணாவிரதம் கலைக்கப்பட்ட திருமதி கோகலே பாபா ஒரு நாளும் பட்னி இருந்ததில்லை. அதுபோல தன்னை தேடி வரும் பக்தர்களையும் பட்னி இருக்க விடுவதில்லை. ஏனெனில் பட்னி இருப்பவனின் மனம் அமைதியாய் இருக்காது. அதனால் அவன் பரமாத்திகத்தை அடைய முடியாது. வெறும் வயிற்றுடன் இருப்பவரை கடவுள் அறிய மாட்டார் என்பது சாயியின் எண்ணமாக இருந்தது. முதலில் ஆன்மா சாந்தப்பட வேண்டும் என்று நினைப்பவர் அவர். வயிற்றில் உணவின் ஈரம் இல்லை எனில் இறைவனின் புகழை நாம் எந்நாவுடன் இசைக்க முடியும். கடவுளை எந்த கண்களுடன் நாம் காண முடியும்? அதுபோல எந்த காதுகளால் அவர் புகழை கேட்க முடியும் என்பதே பாபாவின் கருத்தாக இருந்தது. சுருக்கஞ்சொல்வதானால், எல்லா உறுப்புகளும் உரிய போஷிப்பில் இருந்தால்தான் கடவுளை அடைவதற்கான பக்தியும் இறைவனை அடைவதற்கான சாதனைகளையும் நாம் பயில முடியும். எனவே பசியோடு இருக்கவும் கூடாது. அதுபோல அதிகமாக உண்பதும் கூடாது. மிதமாக உணவு உண்பதே எல்லாவற்றிற்கும் நல்லது. திருமதி கோகலே என்ற பெண்மணி திருமதி காஷிபாய் கணிட்கரிடமிருந்து ஒரு அறிமுக கடிதம் வாங்கி வந்தாள். அதற்கு முன் பாபா தாதா கேல்கரிடம் தமது குழந்தைகளை புனித நாட்களின் போது பட்டினியாய் இருப்பதை அனுமதிக்க முடியாது என்று கூறினார். அடுத்த நாள் அப்பெண்மணி தாத்தா கோல்கருடன் சென்று பாபாவின் முன் அமர்ந்தாள். பாபா அப்பெண்மணியிடம், நீ பட்டினியாய் இருக்க வேண்டியதின் அவசியம் என்ன என்று கேட்டார். அப்பெண்ணை, நீ உடனடியாக தாத்தா பாட்டின் வீட்டிற்கு போய் கடலை மாவு வெல்லம் சேர்த்த கோதுமை ஒட்டியான பூரன் போலியை செய்து அவர் குழந்தைகளுக்கு கொடுத்து நீயும் உண்பாய் என கூறினார். பண்டிகைக்கு 4 நாட்கள் இருந்தன. திருமதி கேல்கர் அப்போது வீட்டு விளக்காய் இருந்தாள். தாத்தா பாட்டின் வீட்டில் வேலை செய்யவும் யாரும் இல்லை. எனவே பாபாவின் அறிவுரை காலத்தில் செய்த உதவியாயிற்று. திருமதி கோகலே தாத்தா பாட்டின் வீட்டிற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் அப்பலகாரத்தை செய்ய வேண்டியதாயிற்று. அன்றைக்கு அவள் சமைத்து மற்றவர்களுக்கும் போட்டு தானும் உண்டாள். இக்கதை ஒரு அருமையான அழகான படிப்பினையை தரும் கதையாக அமைந்தது. பால்ய பருவத்தில் பாபா தனது பால்ய பருவ கதை ஒன்றை கூறினார். தான் ஒரு சிறு பையனாக இருந்தபோது வயிற்றுக்காக வேலை தேடி கொண்டிருந்தேன். பீட்காவனுக்கு சென்ற எனக்கு எம்ப்ராய்டரி போடும் வேலை கிடைத்தது. நான் எத்துன்பத்தையும் பாராமல் கடுமையாக உழைத்தேன். முதலாளி என் உழைப்பை கண்டு மகிழ்ந்தார். எனக்கு முன் அங்கே 3 பையன்கள் வேலை செய்தனர். அதில் முதலாமவன் ரூபாய் 50, இரண்டாமவன் ரூபாய் 100, மூன்றாமவன் ரூபாய் 150 கூலியாக பெற்றனர். ஆனால் நானோ இவர்கள் பெற்றதைப் போல 2 மடங்கு கூலியாக ரூபாய் 600 பெற்றேன். என் முதலாளி என் புத்தி சாதுரியத்தைக் கண்டு மகிழ்ந்தார். என்னை மிகவும் நேசித்தார். நல்ல ஆடை, தலைக்கு டர்பன், சால்வை என்னும் ஷேலா முதலியவற்றை எனக்களித்து என்னை கௌரவித்தார். ஆனால் நான் இவற்றை உபயோகிக்காமல் பத்திரமாக வைத்து கொண்டேன். எந்த ஒரு மனிதன் அளிப்பதும் நீண்ட நாட்கள் இருப்பதில்லை. ஆனால் எனது எஜமானர் எனக்கு அளித்தவை யாவும் காலவரையின்றி என்னிடம் நிலைத்திருக்கிறது. அவர் தந்த அந்த வெகுமதியை
வேறெந்த வெகுமதியுடனும் ஒப்பிட முடியாது. எனது எஜமானரே என்னிடம் எடுத்துக்கொள் என்கிறார். ஆனால் மற்றவர்களோ கொடு கொடு என்கிறார்கள். நான் கூறுவதின் உட்பொருளை யாரும் கவனத்துடன் பார்ப்பதில்லை. எனது எஜமானரின் கஜானா நிரம்பி இருக்கிறது, நிரம்பி வழிகிறது. நான் கூறுகிறேன், பாரம் சுமக்கும் அளவுக்கு வண்டிகளில் இச்செல்வங்களை எல்லாம் எடுத்துச் செல்லுங்கள். தாயாரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் இச்செல்வத்தால் தன்னை நிரப்பிக் கொள்ளட்டும். எனது பக்கிரியின் ஆளுமை, எனது பகவானின் லீலை, எனது எஜமானரின் செயல் வன்மை இவை மிகவும் வினோதமானவை. என்னை பற்றி எதுவும் இல்லை. என் உடம்பு மண்ணுடன் கலந்துவிடும். அது இனிமேல் மீண்டும் வராது. நான் எங்கோ செல்கிறேன், எங்கோ அமர்கிறேன். மாயை என்னை கடுமையாக தொல்லைப்படுத்துகிறது. இருப்பினும் எனது மக்களுக்காக நான் மிகவும் கவலைப்படுகிறேன். அவர்கள் மீது பிரியம் கொண்டுள்ளேன். ஆன்மீக முயற்சி செய்யும் ஒவ்வொருவனுக்கும் அதன் பழத்தை அறுவடை செய்யும் நிலை உண்டு. என் மொழிகளை கேட்பவன் விலைமதிப்பற்ற மகிழ்ச்சியை அடைகிறான். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.